அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டா 10 யூனிட் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட புக்லெட் ரெடி பண்ணி புக்லெட் கொடுத்துட்டு வரோம். ஸோ புக்லெட் வாங்கி படிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ டெஸ்ட் பேட்ச்ன்றது அப்படின்னா இந்த புக்லெட் படிச்சுட்டு இந்த புக்லெட் இருக்கிற கொஷின்ஸை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்றத எவாலுவேஷன் பண்ணுறது தான் டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டை அடித்து பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு சப்ஜெக்ட்டில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றது 40 டேஸில் முடிச்சிடலாம். சார் எப்படிங்க சார் இருக்கிற ரிமைனிங் இந்த 32 டேஸில் எங்களால் எப்படி சார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியுங்க. நம்ம மனசை வச்சா தான் ஒரு விஷயம் நான் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இன்றைக்கி முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் நம்ம எழுந்திருக்கும் போதே இந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இன்றைக்கி டேயில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி டேக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத உங்கள் ஸ்டடி பிளான் போட்டு அன்றைக்கி நான் உங்களுக்கு கொஷின்ஸ் அனுப்பிடுவேன். அப்படியே அந்த டேட்டுக்கு ஃபுல்லாகவே அந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஈவினிங் கொஷின் வரும். அந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களால் எந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களால் சப்ஜெக்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இந்த புக்லெட் ரிசீவ் பண்ணவங்க உடனே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிசீவ் பண்ணவங்க இந்த புக்லெட்டோடைய ஃபீட்பேக்கை ஜஸ்ட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்னுடைய அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ண புக்லெட் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புக்லெட் பை பண்ணவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ்க்கு கொடுக்க முடியுமாக்கோசரம் வேறு யாராலையும் அதை கொடுக்க முடியாது. ஸோ தயவுசெய்து புக்லெட் ரிசீவ் பண்ணவங்க உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. சார் இந்த புக்லெட் நாங்கள் எப்படி சார் படிக்கிறது? 3000 கொஷின் சொல்கிறீங்க, எப்படி சார் நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா இறங்கிடணும். ஸோ இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேக் அடிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸோட அடித்து டிஆர்பி போஸ்டிங்கில் எனக்கு இன்றைக்கி போஸ்டிங் எழுதி வச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உட்காந்து அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சார் இவ்வளோ பேர் காம்படிட்டராக இருப்பாங்க சார், எப்படி சார் பண்ண முடியும்? நீங்கள் மற்றவங்கள காம்படிட்டராக பார்க்காதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு காம்படிட்டராக உருவாருங்க. அதுதான் உங்களை மேம்படுத்தும், உங்கள் நாலேஜை மேம்படுத்தும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வேறு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா போதுமானது. உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி இந்த டெஸ்ட்டை படிக்க போகிறேன், இன்றைக்கி இந்த யூனிட் நான் பார்க்க போகிறேன், ஸோ இந்த டெஸ்ட் நான் அடிக்க போகிறேன், இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸு டிஆர்பி எக்ஸாமில் நான் இந்த லெவலில் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் உட்காருங்க. அதுக்கான கொஷின்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புவேன். உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் பண்ணி, ஸோ உங்களை டெய்லியும் மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கான கண்டென்ட்டை கொடுத்து உங்களை படிக்க வச்சுருவேன். என்னால் அதை பண்ண முடியும். இந்த புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். சார் ஆல்ரெடி நாங்கள் 2000 கொஷின்ஸ் ரிசீவ் பண்ணோம், அதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? ஒரு 2500 கொஷின் புதுசாக இருக்கும் அதில், அவ்வளோதான். வேணும்னா இந்த புக்கை வாங்கிக்கங்க, இல்லை அந்த புக்கை படிங்க. பட் சேம் கான்செப்ட் தான், டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ ஓகே, இன்றைக்கான ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். ஸோ என்னன்னா டோபாலஜி கொஷின்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா சார்? இப்போ பாருங்கள், நான் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்து காலையில் கொஷின்ஸ் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்கேன் பாருங்கள், 110 கொஸ்டின். என்னாலே இந்த விஷயம் பண்ண முடியுதுன்னா ஏங்க உங்களால் படிக்க முடியாது? நீங்கள் இதை படிக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன். இதை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், கொஷின்ஸ் ரிசீவ் பண்ணுங்கள், அடித்து பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இந்த புக்லெட்டு இந்த கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா டே 6க்கு டோபாலஜி கொஷின் ரெடி. ஸோ அதை பற்றின ஒரு முன்னோட்ட வீடியோஸ், டோபாலஜி கொஷின்ஸ் நம்ம எப்படிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஓகே. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கான்ஃபிடென்ட் கொண்டு வாங்க, உங்கள் மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வாங்க. சார் இந்த புக்கு படித்தா எங்களால் போஸ்டிங் வாங்க முடியுமா? நாலேஜை ஏர்ன் பண்ண முடியும், கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் வரும். இந்த புக்கை தாண்டி கொஷின்ஸ் கேட்க முடியாது. நான் எப்பவுமே சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தாங்க, எந்த நிழலும் தரையை தொடாமல் இருப்பதில்லை, எந்த கேள்வியும் இந்த புத்தகத்தை மீறி கேட்பதில்லை. ஸோ அந்த கான்செப்டில் இந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதைப்படி நீங்கள் இந்த புத்தகத்தை தாராளமாக வாங்கி படிக்கலாம். சார் இதில் எல்லாமே இருக்கா சார்? A to Z உங்களுக்கு என்னங்க வேணும்? எல்லாமே இருக்குது. ஸோ இந்த புக்லெட் வாங்கிக்கங்க. இந்த புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை படிக்க வைக்கிற மோட்டிவேஷனில் நான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் கொடுத்து உங்களை ரெடி பண்ணிவிடுவேன். சப்போஸ் எதனா இஷ்யூஸ் எதனா கரெக்ஷன் இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் முன்னோட்ட வீடியோஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ அபவுட் எனி மெட்ரிக் ஸ்பேஸ்? ஃபார் எனி மெட்ரிக் ஸ்பேஸில் என்ன ட்ரூ? அதாவது டிஸ்கிரீட்டு, இன்டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் நிறையா இருக்குது இல்லையா? யூனிஃபார்ம் மெட்ரிக் நிறைய இருக்குது. அதில் எந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. எவ்ரி ஓப்பன் பால் இஸ் அன் ஓப்பன் செட்டுன்றது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இன் ஆர் வித் யூஸ்வல் டோபாலஜி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கனெக்டட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரியல் லைனில் பொறுத்தளவுக்கு யூஸ்வல் மெட்ரிக், யூஸ்வல் டோபாலஜி ஓப்பன் பால் ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெட்ரிக்கை ஃபாலோ பண்ணும். ஸோ இதில் பொறுத்து பார்த்தீங்கன்னா இது ரியல் லைனில் 0 மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கனெக்டட் ஆகிடுது. -∞ 0, 0 to ∞ பிரித்து வச்சுருக்காங்க. இது டிஸ்கனெக்டடு. ஸோ இதுவும் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 யூனியன் 2,3ன்னு சொல்கிறாங்க. டிஸ்கனெக்டடு. இசட் நமக்கு தெரியும் ஒரு டிஸ்கிரீட் செட்டு, அதனால் இது கனெக்டட் வராது. ஸோ இப்போ கனெக்டட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,1.
ஓகே. இவ்வளோ தாங்க நீங்க யோசிக்கணும். ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்க பேக்கிரவுண்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்க 5 இயர்ஸ் வந்து மேக்ஸ்ல யூஜி, பிஜி படிச்சவங்க ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் மறந்து போகாது. அவங்களுக்கு அந்த வியூவ ஒரு விஷுவலைசேஷனுக்கு கொண்டு வரணும். அதுதாங்க அந்த கொஸ்டின் புக்லெட். அந்த கொஸ்டின் புக்லெட் நீங்க சும்மா அப்படியே புரட்டிக்கிட்டே இருந்தா போதும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நாலேட்ஜ்லேருந்து வெளியே பேக்கப் ஆகும். ஐயோ! இவ்வளோ கத்துக்கிட்டு இருக்கோமா? இவ்வளோ விஷயங்கள நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமே! நம்மளுக்கே தெரியுது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் வரும். உங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட உங்களுக்குள்ளயே நான் கொண்டு வர வச்சுருவேன். ஸோ ஜஸ்ட் நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்ற டேஸ்க்கு நீங்க உட்காந்து படிங்க. உங்களால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலனா, சார் நீங்க சொல்லி எங்களால நான் ஃபாலோ பண்ணேன். என்னால பாஸ் பண்ண முடியல சார்ன்னு உங்களால அத சொல்லவே முடியாது. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேஸ் இஸ் காம்பாக்ட்ன்னு கேட்குறாங்க. ஆர் வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா காம்பாக்ட்னா என்ன? க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடா இருக்கணும். ஸோ இது ஒரு அன்பவுண்டட் செட்டுன்றதால ஆர் வந்து உங்களுக்கு காம்பாக்ட்டா வராது. ஆனா க்ளோஸ் செட் தான். பட் க்ளோஸ்ட் அண்ட் 0,1 வந்து வித் யூசுவல் டோபாலஜில அது காம்பாக்ட். ஏன்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். n வருமா சார்னா, n வந்து உங்களுக்கு ஒரு அன்பவுண்டட் செட். அதனால முடியாது. இது வந்து க்ளோஸ்டு கிடையாது. ஓப்பன் இன்டர்வல் 0,1ன்றது க்ளோஸ்டு கிடையாது. ஸோ அது வந்து காம்பாக்ட்டா கொடுக்க முடியாது. விச் செப்பரேஷன் ஆக்சிம் சாட்டிஸ்ஃபை த எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ். செப்பரேஷன் ஆக்சிம்னா உங்களுக்கு தெரியும். மெட்ரிக் ஸ்பேஸை சம் செப்பரேஷன் ப்ராப்பர்ட்டியை வச்சு அது வந்து என்ன ஆகிடும், ஸ்பேஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஆஸ்ட் ஆஃப் ரெகுலர்லாம். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் எந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகும் அப்படின்னா, எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் T3 ஸ்பேஸ் விச் மீன்ஸ் ரெகுலர் ஸ்பேஸ். ஸோ ரெகுலர் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா, ஒரு க்ளோஸ் செட்டு ஒரு சிங்கிள்டன் எலமெண்ட்டை வந்து செப்பரேஷன் பண்ணும் டிஜான் ஓப்பன் இன்டர்வல்ஸில். அவ்வளோதாங்க டோபாலஜி. என்னங்க டோபாலஜியில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டோபாலஜி ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து ரியல் பர்த், அதாவது ரியல் வந்து எங்கே உருவாகுது, ரியலோடைய தாய் தந்தை யார் அப்படின்னா டோபாலஜி தான். ஸோ நீங்கள் எப்படிங்க சார் டோபாலஜி ரீசன்ட் டேஸில் டெவலப் ஆகுது. நீங்கள் படித்து பாருங்கள். அதனுடைய விரிவாக்கம்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு டோபாலஜி வச்சு மெட்ரிக் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த மெட்ரிக் வச்சு டோபாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது டோபாலஜியில் பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் நிறைய கற்றுக்கணும். நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. உங்களால் நல்லா சூப்பராக மேக்ஸ் பேச முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு வெறுமனே போயிட்டு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் போயிட்டு அதுக்கப்புறம் இதான் நம்ம கடமைன்னு விட்டுறாதீங்க. உங்களுடைய பங்களிப்பு மேக்ஸுக்கு கொடுங்க. அது மேக்ஸ் நம்ம டொமைனை பெருசாக வெளியே கொண்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆன் ஆர். எதெல்லாம் பேசிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல் ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல்ஸ் வந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட்டான்னு கேட்குறாங்க. இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஓப்பன் இயக்கமாக வித் ரேஷனல் பாயிண்ட்ஸ் வந்து பேசிஸான்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் த சிங்கிள்டன் செட்ஸ் வந்து பேசிஸாக இருக்கணும். ஆல் த சிங்கிள் செட்ஸ் ஆல் த செட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் க்ளோஸ் இன்டர்வல் இயக்கம் அப்படி வந்து பேசிஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பேசிஸ் ஃபார் த டோபாலஜி பொறுத்தளவுக்கு ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்கிறதுலாம் ஒரு பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஃபார் த யூசுவல் டோபாலஜி. கரெக்டாக. ஸோ பேசிஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்குங்க. எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் தேர் இஸ் அ பேஸ் எலமெண்ட் கண்டைன் தட் எலமெண்ட். சப்போஸ் தேர் இஸ் அ பேஸ் எலமெண்ட், தேர் இஸ் அன் எலமெண்ட் பிலாங்ஸ் டு பேசிஸ் எலமெண்ட்டாக இருந்தால் தட் பேசிஸ் எலமெண்ட் பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி டூ பேஸ் எலமெண்ட்டாக கொண்டு போக முடியும். அப்படின்றது தான் பேசிஸோடைய ப்ராப்பர்ட்டி. அது தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் நான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் சூப்பராக கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து ஃபங்க்ஷன் f from x to y is between the two topological spaces are continuous இருந்தால் ப்ரீ இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ப்ரீ இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்ட். இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்ன்றது ஃபால்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பிடி தான். அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பி, அப்புறம் டி. இந்த ஃப்ளோவில் நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களால் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். உங்கள் மேக்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் அழகாக தெரிவிங்க. ஸோ ஒரு எக்ஸாம் பற்றி பயப்படாதீங்க. டோபாலஜி அப்படின்லாம் அது டோபாலஜிங்க, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் மேப் இஸ் ஹோமியோமார்பிசம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஹோமியோமார்பிசம்னா பட்ஜெக்டிவ் கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பட்ஜெக்டிவ் கண்டினியூஸ் வித் யூசுவல் மெட்ரிக், யூசுவல் டோபாலஜி எடுத்துக்கங்க. ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் f of x வந்து உங்களுக்கு பட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ். விச் இஸ் நாட் பட்ஜெக்டிவ். ஏன்னா 1 வராது. ஏன்னா f of x mod xன்றது +1 -1 ஈக்குவல் இமேஜ் இருக்கும். ஸோ வராது. இப்போ இது சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளை பொறுத்தளவுக்கு என்னன்னா இது வந்து உங்களுக்கு பட்ஜெக்டிவே கிடையாது. என்ன ரீசன்னா, ஸோ இப்படி போகிறச்ச உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராப் பண்ணுற லைன் வந்து 2 பாயிண்டில் கட் பண்ணிடும். ஸோ இப்போ 1 வராது, கண்டினியூட்டியாக இருக்குது. பட் ஹோமியோமார்பிசம் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இதுதான் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் ஹோமியோமார்பிசம். ஓகே, இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஹோமியோமார்பிசம் 1-to-1 ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 2 ஹோமியோமார்பிசம். அப்படி ஹோமியோமார்பிக் டு ஈச் அதர் இருந்தால் என்ன கண்டிஷன் அப்படின்னா தே ஷேர் த ஆல் த டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. என்னெல்லாம் டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏன்னா அது கனெக்டடு, காம்பாக்டு, இதுதான் வந்து டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படின்னும் போது அது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் ஃபங்க்ஷன் f from open to 0,1 to r defined by f of x equal to tan of pi times x minus 1/2. இப்போ இது மேப் நான் இருக்கணும் ஒரு பைஜெக்டிவ் கண்டினியூஸ் தான். ஆக்சுவலாக இது ஒரு பைஜெக்டிவ் கண்டினியூஸ் மேப் பிட்வீன் ஓப்பன் இன்டர்வல் 0,1 to r. ஸோ ஆரோட ப்ராப்பர்ட்டியும் ஓப்பன் இன்டர்வல் 0,1 ப்ராப்பர்ட்டியும் ஈக்குவலைஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் இது இந்த மேப்பு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப்பு, தெரிஞ்சுக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் சி என்றது கரெக்டான ஆப்ஷன். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் டிக் அடிக்கிற கொஸ்டின் கரெக்டாக இருக்குங்க. அது வந்து தெரியலன்னு வேணாம், அப்படி நீங்கள் எதை அடித்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அது பிரினா அது நமக்குள்ளே ஒரு ஸ்கில்லை கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக கொண்டு போகும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள்.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இது இங்கே பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி கன்யூஸ் பைஜெக்ஷன் ஃப்ரம் காம்பாக்ட் ஸ்பேஸ் டு ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் ஹோமியோமார்பிசமா. எவ்ரி கன்யூஸ் பைஜெக்ஷன் ஃப்ரம் காஸ்டா ஸ்பேஸ் டு காம்பாக்ட் ஸ்பேஸ் வந்து ஹோமியோமார்பிசமா. இங்கே காம்பாக்ட் டு ஆஸ்ட்ராஃப், இது ஆஸ்ட்ரா டு காம்பாக்ட், ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. எவ்ரி பைஜெக்டிவ் மேப் பிட்வீன் காம்பாக்ட் டு காம்பாக்ட் ஸ்பேஸ் இஸ் ஹோமியோமார்பிசமா. எனி கன்யூஸ் பை சப்ஜெக்டிவ் மேப் பிட்வீன் ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் இஸ் ஹோமியோமார்பிசமான்னு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் மங்கஸ் டாபாலஜியில் இருக்குது. என்னென்னா ஒரு ஹோமியோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸிஸ் காம்பாக்டாக ஒய்எஸ் ஆஸ்ட்ராஃபாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஸோ புக்கை கரைச்சி குடிச்சிடணுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு என்ன, நீங்கள் புக்கை படிக்க முடியாததுக்கு தான் அந்த எம்சிக்யூ கொடுக்குறேன் வித் டீட்டெயிலோட. அப்படியே பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். இந்த நாலேஜில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸிங்க. எக்ஸ் இஸ் அ டாபாலஜி ஸ்பேஸ், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ க்ளோஷர், இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோஷர் அண்ட் க்ளோஷர் ஆஃப் ஏவன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் ஆப்ஷன் கொடுக்குறேன், எது கரெக்டாக வரும். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ க்ளோஷர்ன்றது கரெக்ட், இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்றது. ஸோ ஏ அண்ட் பின்றது இங்கே கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், நீங்கள் போட்டு பாருங்கள். ஓப்பன் இன்டர் 0,1 எடுத்துக்கிட்டு க்ளோஸ் இன்டர் 0,1 எடுத்துக்கிட்டு இதனுடைய ஒரு இன்டீரியர் க்ளோசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஒத்து போயிடும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் இஸ் கனெக்டட்னு கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக டிஸ்கனெக்டடு, ஏன்னா 1 வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸோ க்ளோஸ் டோர் 0,1 வந்து ஆரில் வந்து கனெக்டட் தான். Q இஸ் நாட் கனெக்டட், டிஸ்கிரீட். ஸோ அப்போ எனி டிஸ்கிரீட் பேஸ் வித் மோர் தென் 1 பாயிண்ட் வந்து டிஸ்கனெக்டடு. ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டட் பேஸ் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு அன்கவுண்டபிள் தான் இந்த ஆரில் பொறுத்தளவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸிஸ் காம்பாக்டாக இருந்தால் எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனல் சப் கவர். இதுதாங்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு பேஸ் காம்பாக்டாக இருந்தால் இன் எவ்ரி ஓப்பன் கவர் ஆர்பிட்ரரியில், இப்போ ரேண்டமாக யூக்ளிடியன் ஸ்பேஸ்னால் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கணும். பட் ஒரு ரேண்டம் ஸ்பேஸில் காம்பாக்ட் பேசுகிறாங்க அப்படின்னா எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனல் சப் கவர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் த ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் சொல்லி கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஆஃப் ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படின்னா இன்கரிஸ்டாக சப்ரேட் டோபாலஜியாக இருந்தால் தான் நடக்கும். பட் இது நடக்காது. லிமிட் சீக்வன்ஸ் ஆஸ் யூனிக் பாயிண்ட்ஸ்னு கேட்குறாங்க. காம்பாக்ட் ஸ்பேஸ் காம்பாக்ட் சப்செட்ஸ் ஆர் க்ளோஸ்டான்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ்ட்ராஸ் பொறுத்தளவுக்கு லிமிட் பாயிண்ட் வந்து யூனிக்காக இருக்கும். எவ்ரி காம்பாக்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். உங்களுக்கு மைண்டில் ஓடியாரணுங்க. ரிசல்ட் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் அடிச்சு நொறுக்கணும். இன்றைக்கி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும், அப்படியே வெயிட்டிங்லேயே வெறியாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேப் இஸ் கண்டினியூஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டினியூஸ்னா ஃபைனல் ப்ராப்பர்ட்டி உள்ளே ஓடியாரணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ டவ் இஸ் கோஷர் தன் சிக்மா, சிக்மா இஸ் ஃபைனல் தன் டவ். ஸோ அப்படின்னும் போது இதில் இருக்கிற ஓப்பன் செட்டோடைய இன்வெர்ஸ் இமேஜ் வந்து டவ்வில் ஓப்பனாக இருக்கும். ஏன்னா இதனுடைய லோக்கல் டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் இன்சைட் இன் சிக்மாவாக இருக்குது. அப்படின்னும் போது என்ன ஆகிடுது, இதில் இருக்கிற எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டாலும் இமேஜ் வந்து பெரிய இமேஜ் வந்து டவ்வில் உட்காந்துரும். எவ்ரி கான்ஸ்டன்ட் மேப் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ். எவ்ரி இன்க்ளூஷன் மேப்னா அதனுடைய சஸ்பேஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்னும் போது ஆல் ஆஃப் தி அபோவ் ட்ரூ. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இன்ன ரெகுலர் ஸ்பேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெகுலர் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு என்னது, ஒரு க்ளோஸ் செட்டையும் ஒரு 1 பாயிண்ட் செட்டையும் டிஜாயின் ஓப்பன் செட்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணணும். அவ்வளோதான் ரெகுலர் ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அவ்வளோதாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க. டிஆர்பின்றது ஒரு சிம்பிளான விஷயம். நம்ம எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். அந்த புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டடி பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு பெரிய காம்படிட்டராக இருப்பீங்க. நீங்கள் தான் எக்ஸாமில் டாப்பில் இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நன்றி.